ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லைக்கு போயிட்டுருக்கேன், நம்ம வீட்டு கொல்லைக்கு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சோள கொல்லைக்கு போயிட்டாங்க. சோளம் போட்ட இடத்துல வந்து பழுது போடுறதுக்காக அப்பா கொல்லைக்கு போயிருக்காங்க. நான் அப்பா கிட்ட போயிட்டுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை தான் நம்ம ஊரில். டெய்லியும் காலையில் பெய்யுது, இல்லைன்னா பகலில் பெய்யுது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கற்களில் இருக்குது மனம், மழை வர மாதிரி. அதனால் அப்பா கிட்ட போயிட்டுருக்கேன். ரோட்லேயே போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் உள்ளே தான் நம்ம கொல்லை. இந்த சைடு அப்பா தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். வீடியோவில் அப்பா தெரியல, கிட்ட போனால் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லை அப்படியே இறங்கி போக வேண்டியதான். இன்னும் கொல்லையில் இருக்கிற ஈரம்லாம் காயலை, ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துல தண்ணி நிற்கிது. நம்ம மண் வந்து களிமண்ணுங்கிறதுனால ஒரு டைம் மழை பெஞ்சாலே அவ்வளோ சீக்கிரம் 2-3 நாள் ஆகும் காயறதுக்கு. இல்லை அடுத்தடுத்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கொல்லையில் இருக்கிற தண்ணியெலாம் வடியவே இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேகலாம் வந்து நல்லா கற்கெல்லாம் இருக்குது. மதியத்துக்குள்ளே மழை வரும், இல்லைன்னா சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்பா கிட்ட போகலாம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா அலக்குலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டுக்கு போகிறப்ப தலை அறுத்துட்டு போகலான்ட்டு. அப்படியே குடிக்க தண்ணி, சோள விதை கொண்டு வந்த பை இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுதாங்க சோளம், நல்லா முளைச்சி வருது. இந்த முளைக்காத இடத்துல தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழுது வேற போட்டுட்ருக்காங்க. ஒரு அப்பா கொல்லா வாங்குது, காய விட்டு போடலாம்ல. நான் காஞ்சி இது அன்னைக்கு நேற்றுக்கு போனால் அந்த கொல்லம் நல்லா இருந்தது, அது மாதிரி இருக்கணும்னு வந்துட்டேன். கொல்லா வாங்குது. இவ்வளோ விலையில் எதுக்கு போடுற? இல்லை அவ்வளோதான், இதுக்கு வடக்கெல்லாம் சுத்தமாக போக வைக்காது. எங்கே அவத்தெல்லாம் மழை காலம் வாங்குது. இதெல்லாம் இந்த மழை இல்லாமல் இருந்தேன்னா இன்னும் 2-3 நாள் வச்சா வரணும். போக வேண்டியதான் ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பிடி தலையை எடுத்துக்கிட்டு. இதில் போட்டு மறுபடி ஒரு பாட்டு நோண்டுனாக்கா வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோளம் போட்டிருக்கோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க. இதுவும் பயிர் வந்த பயிரெலாம் நல்லா இருக்குது. முளைக்காத இடத்துல தான் நம்ம வந்து பழுது போட்டுட்ருக்கோம். காஞ்சி தான் வந்து போகணும்பா. பருத்திலாம் நல்லா இருக்குது. என்னப்பா பருத்தி எல்லாம் என்ன, அது 2 நாள் முன்னாடி போட்டது, அதாவது ஒரு 3/4 பயிர் வந்துருச்சு. அப்படியே இங்கே வரப்பா என்ன பருத்தி இருக்கட்டும், சோளத்தை பற்றி சொல்ல. நம்ம சோளம் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில்? சோளத்தை பற்றி என்ன சொல்கிறது, சோளம் போட்டோம், எல்லாம் போட்டதுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆமாம், பாதி சோளம் முளைச்சிருக்கு, பாதி முளைக்காமல் இருக்குது. அது முளைக்காத இடத்துல கையால் சோளத்தை போட்டுக்கிட்டு வரணும். இன்னும் மழை அதிகமாக இருக்குங்கிறாங்க. இந்த போட்ட பயிரும் வருமா என்னமோ. இந்த வருஷம் விவசாயத்தை பற்றி என்ன ஆகுதுன்னு ஒன்றும் நிலமரம் தெரியல. ஆனாலும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்குல்லப்பா. அதுலேயும் சோளம் இதுலேயும் கொஞ்சம் 1-2 நல்லா முளைச்சிருக்கு பார்த்தியா? என்ன இதுலேயும் 1-2 நல்லா முளைச்சிருக்கா? ஏட்டா தட்டுற முடிச்சோடனே கொல்லை பக்கமே வராங்கண்ணா. ஏன் வரேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். இந்த 1-2 புனி போட்டு வந்துடுறேன், கொல்லை வெட்டையாக கிடக்கட்டும். சொல்கிறேன், இதுதான் நல்லா தானே இருக்குது. ஒவ்வொன்று நல்லா இருக்குது, முளைச்சது நல்லா இருக்குது. வெட்டையாக கிடக்கிறதுல என்ன வரும்? இன்றைக்கி சொல்கிறதான் கொல்லை பக்கம் நீ வராத. மழை பெஞ்சு தண்ணின்னா ஒரு பயிருமே வராதுடா. மாட்டுக்கு தெளிச்சானா, நீ விவசாயம் வீட்டுக்கு சாப்பிட தெளிச்சானா. மழை பெஞ்சாலே வராது. மழை பெஞ்சானா, அதிகமாக பெஞ்சா வராது. மழையை பெய்யாமல் இருக்க வேண்டியில்லை, பெய்யணும். ரேஸ் பார்த்தா பெய்யணும். இந்த வருஷம் ஓவராக போய்த்து மழை. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் போட்ட நாள்லேருந்து டெய்லி மழை. அது சூடு காணவே இல்லை. மண் வந்து சூடு காணா தானே பயிர் வரும்னாப்பா. எப்படி நானும் தெளிவாக சொல்கிறேன்னா, இவ்வளோ தெளிவு போதும். வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பயிருக்கு ஒன்று மிதிக்கூடாது. மிதிக்கலை. பார்த்திங்கன்னா மக்களே, விவசாயம்லாம் இப்படி பண்ணுனா எங்கே உருப்பிட முடியும்? மானம் இப்படி பண்ணுதே. ஒரு பயிர் வளர விட்டு மழை பெஞ்சா பரவாயில்லன்னாப்பா. வளர விட்டு நான் நல்லா முளைச்சி இந்த வள பயிராவது வரணும். கோட்டன்னைக்கு மக்கானாலேருந்து பெஞ்சா இது முண்டிக்கிட்டு வர்றதுக்கு பாடுபடுது. அடித்து நம்ம மண்ணை போட்டு மூடிவிட்டா அது முண்டிட்டு வர ரொம்ப சிரமம் விதைக்கு. இப்போ என்ன ஆட்டுக்கு தலை இருக்கணுமா? ஆட்டுக்கு எப்படி எடுத்து வரேன். இங்கெல்லாம் உள்ளே இறங்க முடியல, வளம் வாங்குது முழங்கால். சரி,
இதை எடுத்துக்கிட்டு போ, 4 மணி நேரம் வந்து போட்டு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போகிறார். என்னப்பா ஏன்டா சுற்றி வர, போட்டு மிதிக்காத. ஒரு சின்ன பிள்ளைய கொண்டா விட்டு நின்றுனா கூட நிற்க மாட்டேங்குது. சரி சரி நிற்க. கோழி வரி அந்த சோளம் போட்டுருக்க நான் வச்சு மிதிச்சுனா மறுபடியும் முளைச்சி வருமா? சரி சரி நீ தண்ணி குடி. அப்படியே எனக்கும் கொஞ்சம் வை. தண்ணியா உனக்கு வேணா அங்கே பாரு, அங்கே கிடக்க, அதை போய் குடி. இதா? ஆ இதெல்லாம் யார் குடிப்பா? இப்போ ஆடு மாடுலாம் குடிக்கல? ஆடு மாடு ஒன்று. ஆடு மாடு குடிச்சு என்ன உயிர் வரலையா? நீ என்ன குடிச்சா நான் செத்தா போகிற? போய் குடியாத. அப்போ நீ அதை குடி. நான் ஏன் நீ வீட்டேருந்து வர கொஞ்சம் கொண்டு வர்றது? தண்ணியாவது கொண்டு போனால் கொல்லையில் ரொம்ப நேரம் ஆகும்ட்டு வந்துட்டு இப்போ தண்ணி கேட்குற. தண்ணிலாம் எனக்கு குடி. சரி நீ குடி குடி, எனக்கு தண்ணியே வேணும். தலை இறக்கிறோம். வேப்பந்தலை வந்து பார்த்திங்கன்னா ஆடு நல்லா சாப்பிடணும்னாப்பா. அது வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சி ஈரமாக இருந்தால் திங்காது, காய வச்சு தான் போடணும். இப்போ மழை இல்லை, மழை வரத்துக்குள்ளே ஒரு படி அறுக்கலான்னு தான் அறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தண்ணி நின்று இருக்குது இந்த இடம்லாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணி நின்று இருக்குது. அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றுது. இந்த தண்ணி நின்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே அந்த இடம் அப்படியே கொல்லையே பிட்டு அவ்வளோ தண்ணி நின்றுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மழை இருக்குது. அடுத்தடுத்த மழையில் முளைச்ச பயிரும் வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் அப்பாவோட ஆதங்கம். போகலாமாப்பா? அளப்பு சேர்த்துக்கு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொல்லை வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால பழுது பாதி தான் போட்டார். அதுக்கப்புறம் ஒலா வாங்குறதுனால கிளம்பிட்டோம். ஆட்டுக்கு தலை உடச்சிக்கிட்டு கீழே இவ்வளோ முள் இருக்க. எங்கும் தண்ணீர் எதிலும் தண்ணீர் அப்படிங்கிற மாதிரி காடே தண்ணீராக தான் இருக்குது. வழுக்குதா? ஏரியாச்சு. தூக்கிட்டு வா. யா ஏன் தூக்கிட்டு வாடான்னா ஏவா? என்ன மட்டும் தூக்கிட்டு வரல வாப்பா. எனக்கு என்ன, நான் தூக்கிட்டு வருவேன். ஒன்றா தான் கிண்டல் பண்ணுவேன். கிளப்பாய் தூக்கிட்டு வரான், அவன் பாரு கையை வச்சுட்டு வருவானு. அதெல்லாம் பரவாயில்லவா? அது என்ன உனக்கு என்ன சூடாக சொன்னையா? யார் எதை சொன்னான்னா உனக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க, அதை எப்படியே இரு. சூடு சொன்னாலும் மாற்றுவேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காரணத்தை சொல்லி என் தலையில் வெயிட்டை வச்சுட்டாரு. சொன்னபடியே குயிலை பிடிச்சி குண்டில் அடித்து கூவ சொல்லுகிற உலகம் அது எப்படி கூவும் அப்பா, அது எப்படி கூவ வச்சிடுறேன் கூடிய சீக்கிரம். கூவாது அதெல்லாம், இந்த குயிலெலாம் கூவாது. கூவம் ஏன் கூவாது பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அதை கூவ வைக்கிறேன்னு நினைப்பாரு. சரி சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னப்பா சொல்கிறான்? கொஞ்சம் கொட்டாயில் வைத்தாலே இதுக்கே வாப்பா. பா வரான், எங்கே மாடு கட்டி கிட்ட போடா. கட்டிக்கிட்டான், அதெல்லாம் வருவான். வாடா வாடா வா, வண்டி எடுத்துக்கலாம் வா, அப்புறம் எடுத்துக்கலாம் வா. வண்டி அங்கே வச்சுட்டு வா, நீ கொண்டு போட்டு வாடா. வண்டி எடுத்து வரோம், வண்டி கிட்டு வரோம். வா நிறுத்தி வைக்க, நீ மட்டும் வா. பா நீ மட்டும் வா. சரி வண்டி எடுத்துட்டு வா. எங்கே கேட்டில் மோது வண்டி, இப்படி வா. வா ஓட்டிட்டு வா. கால் அழுக்கா இருக்கா? சரி வா 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 வெளில வா. வண்டியை வந்து கொட்டாயில் வச்சுட்டு தாத்து எங்கடா போகிற? தாத்தா எங்க? எங்க தாத்தா? தாத்தா கூப்பிடு, தாத்தா கூப்பிடு. தாத்தா தாத்தா வந்துட்டார். வண்டி எடுத்துட்டு வா.
வண்டி எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஊர்லேருந்து வந்த நாள்லேருந்து இந்த வண்டியை விடுவானாங்கிறான். ஓட்ட தான் தெரியல, பிடிச்சி தள்ளிகிட்டே கிடக்குறான். மாடு, இன்னொரு மாடு எங்கப்பா? எதுவும் கண்ணுட்டி எங்கள் பாலத்தில் கட்டியிருக்கா? மாடு மாடெல்லாம் எடுத்து கட்டிக்கணும், நான் கண்ணா தெரியுது. அவனை பாரு, வண்டி ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு. தாத்தா அங்கே போயிட்டார். தாத்தா காணும் போயிட்டார். தாத்தா அங்கே தான் இருக்காரு. இங்கே வருப்பா. இங்கே வர அம்மா எங்க? அம்மா எங்க? கொல்லைக்கு போய் வீட்டுக்கு போயிடுச்சா? அப்பா அப்பா ஆயா இங்கே இருங்க போயா. ஏ போயா. போடா ஐயாங்க, அதை போடான்னு. மரியாதையாக தான் சொல்கிறோம், போயான்னு. மரியாதை என்ன அவனுக்குலாம்? இப்போ மரியாதை அப்படியே சொல்லுப்பா. இன்னைக்கு அடுத்து என்ன வேலைன்னு சொல்லு. அடுத்து என்ன வேலைன்னா, உனக்கு தான் ஒன்றும் வேலை, எனக்கு என்ன வேலை இல்லாமல் இருக்கா? போய் மாட்டு தீனி எடுத்துடணும். அந்த கொல்லைக்கு போகணும். இந்த கொல்லை ஈரமாக இருக்குனாக்கா அங்கே போகாமல் இருக்காதுமா. அடுத்தடுத்து வேலைகள் தொடர்ந்து அப்பாவுக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கும், உனக்கு ஒன்றும் இருக்காது வேலை. நானும் போய் இந்த விதெல்லாம் வாங்கிட்டு வரேன், காய்கறி அதை வர்றது. இந்த பள்ளங்க பா வேறு இருக்குது, பாக்கி வேறு வாங்கிட்டு வரோம். சரி மக்களே, உங்கள் கையால் போட்டு இந்த வருஷம் அதை அடுத்து குழம்பு வைக்கலாம் பார்க்க அதெல்லாம் வைக்கலாம். ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிவு விட்டுறது போகுது. கொல்லைக்கெல்லாம் காலையில் போயிட்டு வந்தாச்சு. நான் போல் அப்போ தான் போனாங்க. என்னப்பா? நான் போய் கொல்லையில் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துருந்தேன். வந்தால் உடனே கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏன் போல விளையா நிற்கிற, வா அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அதான் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அவனை பிடிச்சிக்கப்பா. நன்றி, வணக்கம் மக்கள்.